கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே செனையக்குடியில் சோழர் கால சிற்பங்கள் மற்றும் கற்றளி கட்டுமானங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவை சைவம், வைணவம், சமண மதங்களை சேர்ந்தவை என தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் ஆய்வாளர் மங்கனூர் மணிகண்டன் தெரிவித்தார். குறிப்பாக இங்கு கண்டறியப்பட்ட மூத்த தேவி சிற்பம் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கூறிய அவர், இதேபோல 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முருகன் சிற்பமும் விஷ்ணு சிற்பமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 6 முகமுமே காமிச்சிருக்காங்க, பின்னணியும் காமிச்சிருக்காங்க. இதனுடைய தோற்றத்தில் மயில் வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு. தாமரை பீடத்தில் மயில் வாகனத்தில் முருகன் இருக்கிற மாதிரியான காட்சி. தவ்வை தாய் சேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கலைமகளுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொடை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் இங்கே கொடை காமிச்சிருக்கு. அதே மாதிரி மாந்தன் மாந்தி இருபுறங்களும் அமர்ந்திருக்கிறாங்க. வேற எங்கோ இங்கே பெருமாள் கோயில் இருந்திருக்கணும். அது காலத்தில் மூத்த பெருமாள் கோயில் இங்கே இருந்திருக்கணும். அதனுடைய எச்சமாக இது இருக்கு. இந்த இடத்துல காணப்படக்கூடிய இந்த வாமன சிற்பம் ஒரு 1000 வருஷத்துக்கு முற்பட்ட ஐயனார், சோழர் காலத்து கலைப்பாணியில் அமைந்த ஐயனார். மக்கள் ஒற்றுமையோடு அனைத்து மதங்களையும் போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த சென்னைக்குடி இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி.